அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கிய அகப்பாடல்களின் தனிச்சிறப்புக்கு காரணம் கற்பனை வளமா கவிதை நயமா என்ற தலைப்பிலே இங்கே பட்டிமன்றம் நடைபெறவிருக்கிறது. சங்க இலக்கியம் என்பது தமிழனுடைய வாழ்வு இலக்கியமாக பார்க்கப்படுகிறது. சங்க இலக்கியம் சற்றேறக்குறைய கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை இருக்கிற எல்லைகளை சொல்லுவார்கள். தமிழன் தன்னுடைய வாழ்வை காதல் வீரம் என்ற 2 தலைப்பிலே பிரித்து வாழ்ந்திருக்கிறான். குறிப்பாக அகப்பாடல்கள் அகம், புறப்பாடல்கள் புறம் என்று அதை பிரித்து வைத்திருக்கிறான். சற்றேறக்குறைய 2800 பாடல்கள் சங்க இலக்கியத்திலே இருக்கின்றன. அவை 10 பாட்டு 8 தொகை என்ற அளவிலே 8 தொகை நூல்களையும் 10 பாட்டு நூல்களையும் உள்ளடக்கி இருக்கின்றன. அந்த 8 தொகையிலே நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்ற 8 தொகை நூல்கள் இருக்கின்றன. இந்த 8 தொகை நூல்களிலே 5 தொகை நூல்கள், அதாவது பெரும்பாலான தொகை நூல்கள் அகத்தை பற்றியே பேசுகின்றன. தமிழனுடைய அக வாழ்க்கை, அதாவது காதல் வாழ்க்கையை பற்றியே பேசுகின்றன. எஞ்சி இருக்கின்ற 3 தொகை நூல்கள் மட்டுமே புறத்திணையை பற்றி, புற வாழ்க்கையை பற்றி பேசுகின்றன. அக வாழ்க்கை என்பது தமிழனுடைய காதல் வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. தலைவன் தலைவியினுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை, அவர்களுடைய தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை கலனாக இருக்கின்ற அனைத்தும் பேசப்படுகிறது. புறத்திணை என்பது, புற வாழ்க்கை என்பது அக்காலத்தில் வாழ்ந்த அரசனது கொடை, வீரம், அவனுடைய வீரப்பண்பு, போர் போன்றவற்றை தெரிவிப்பதற்காக புறப்பாடல்கள் புறத்திணை பேசப்பட்டு வருகிறது. 10 பாட்டிலே இருக்கின்ற 10 நூல்களிலே 4 நூல்கள் அகத்திணையை பற்றியே பேசுகின்றன. எதற்காக இதை நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தமிழுடைய வாழ்க்கை அகத்திணையை பற்றிய, காதல் வாழ்க்கையை பற்றி அதிகமான பாடல்கள் பேசியிருக்கின்றன என்பதற்காகத்தான். அந்த 10 பாடல்களிலே முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல் வாழை, இந்த நெடுநல் வாடை என்ற இந்த 4 நூல்களும் அகத்திணையை பற்றி பேசுகின்றன. குறிப்பாக நெடுநல் வாடை என்பது அகத்திணை என்று சொல்வதற்கு இல்லாமல் அந்த இலக்கியத்தினுடைய பாட்டுடை தலைவனாகிய நெடுஞ்செழியன், தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய ஊர் பற்றிய குறிப்பும் அவனுடைய பெயர் பற்றிய குறிப்பும் வருகிறது என்பதனால் அதை புறத்திணை என்றும் அகத்திணை என்றும் பாகுபடுத்துவர். இருந்தாலும் அதில் உள்ள காதல் இலக்கியங்கள், அதாவது அகத்திணை குறித்த கருத்துக்களால் அது அக இலக்கியமாகவே போற்றப்படுகிறது. இப்படி அதிகபட்ச 10 பாட்டு 8 தொகை என்ற 2 நூல் தொகைகளிலும் அதிகபட்சமான பாடல்கள் அகத்திணை பாடல்களாக இருக்கின்றன. அகத்திணை பாடல் என்பது மக்கள் முதலிய அகன் 5னையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப் பெறார் என்பதாக இருக்கிறது. அந்த இலக்கியத்தில் யாருடைய பெயரும் சுட்டி பெயர் கொள்ள பெறக்கூடாது. அதாவது அந்த கதையினுடைய அந்த பாடல் 10 பாட்டு 8 தொகை அனைத்துமே ஒவ்வொரு தனி பாடல்களான தொகுப்பு என்பதை நாம் அனைவரும் உணர்ந்ததுதான். அந்த ஒவ்வொரு பாடலிலுமே அந்த நாயகன், தலைவன், தலைவி, பாங்கன், தோழி, செவிலித்தாய், நற்றாய் என்று அவருடைய உறவு பெயர் குறித்து வறுமை அன்றி கோவலன், மாநாய்க்கன் மகன் கோவலன் என்று பெயர் சொல்லி வராது. எதற்காகத்தான் அதை சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்று சொல்லுகிறார்கள். அகன் 5னையில் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்பதனால் அகத்திணையாக இருக்கிறது. இந்த அகத்திணை பாடல்களில் குறிப்பாக தலைவன், தலைவி குறித்த பாடல்களில் பெரும்பாலான பாடல்கள் தோழி கூற்றாக அமைந்திருக்கின்றன. வெகு சிலவே பாங்கன், செவிலித்தாய், நற்றாய், தலைவன் கூற்றாக இருக்கின்றன. இந்த 2800 பாடல்களில் மொத்தம் உள்ள 2800 சங்ககால பாடல்களில் 1800 சற்றேறக்குறைய அகப்பாடல்களாக விளங்குகின்றன, திகழ்கின்றன. அதில் மொத்தம் 473 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதில் 373 புலவர்கள் அகத்துறையை பற்றி பாடியிருக்கிறார்கள். இப்பொழுது
நாம் அந்த அகத்தினுடைய சிறப்பை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அதில் நம்முடைய மிகச்சிறப்பு என்ன என்று சொன்னால், அந்த 473 புலவர்களில் 42 புலவர்கள் பெண்பார் புலவர்களாக சங்க காலத்தில் திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களும் ஔவையார் போன்ற புலவர்கள் அக பாடல்களை அதிகமாக பாடியிருக்கிறார்கள். புறப்பாடல்களும் பாடியிருக்கிறார்கள், ஆனால் அகப்பாடல்களை அதிகமாக பாடியிருக்கிறார்கள் என்ற அளவில் இப்படி பாடிய பாடல்கள் மிகச்சிறந்த, அது புறப்பாடலாக இருந்தாலும் சரி அகப்பாடலாக இருந்தாலும் சரி, சங்க இலக்கிய பாடல்கள் மிக புகழ் வாய்ந்தவை. குறிப்பாக தமிழினுடைய பெருமையை உலகுக்கு பறைசாற்றுபவை. குறிப்பாக புறப்பாடல் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு பாடல் இந்த உலகத்தினுடைய அனைத்து மக்களையும் நம் ஊர் மக்களாக, நம்முடைய உறவினராக பாடுகிறது. அதை போலவே இந்த சமூகத்தில் அனைவரும் சமமானவர்கள், யாரையும் உயர்ந்தோர் என புகழ்தலும் இளமே, அதைவிட யாரும் சிறியோர் என அதனும் இகழ்தலும் இளமை என்று பாடுவார்கள். இப்படி இந்த சமூகத்தில் அனைவரும் சமமானவர்கள் என்ற நோக்கு அந்த சங்க காலத்தில் இருந்தது. அதை போலவே அகப்பாடல்களில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலை இந்த சமூகத்தில் அன்றுதான் இருந்தது. இப்படிப்பட்ட மிகச்சிறந்த சங்க இலக்கியத்தில் அகப்பாடல்கள் அதனுடைய கற்பனை திறனுக்காகத்தான் மிகச்சிறப்பாக போற்றப்பட்டிருக்கிறது. அதை போலவே கவிதை நயத்திற்காகவும் போற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பட்டிமன்றம் எதை குறித்து வருகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட மிகச்சிறந்த சங்க இலக்கிய அகப்பாடல்கள் அதனுடைய கற்பனை திறனுக்காக போற்றப்பட்டு இன்றைக்கும் பாராட்டப்பட்டு வருகின்றதா, அல்லது கவிதை நயத்திற்காக போற்றப்பட்டு பாராட்டப்பட்டு வருகின்றதா என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. இதை பேசுவதற்காகத்தான் இங்கே 4 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு கவிதை என்று சொன்னால் அதனுடைய உணர்ச்சிக்காகத்தான் நாம் அதை போற்றுவோம், பாராட்டுவோம். வெறும் அழகியலை மட்டுமல்ல, அல்லது ஒரு வடிவத்தை மட்டுமல்ல, அல்லது ஒரு கற்பனை நயத்தை மட்டுமல்ல, அதை வைத்துக்கொண்டு மட்டும் நாம் ஒரு கவிதையை பாராட்ட மாட்டோம். ஆனால் அந்த கவிதை நயம் இல்லை என்று சொன்னால், அந்த என்னதான் கற்பனை வளம் இருந்தாலும் அதை நாம் படிக்காமல் விட்டு விடுவோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பால் இருந்ததால் தான் திருக்குறளுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், திருக்குறளுக்கு பின் வந்த அற இலக்கியங்களில் காமத்துப்பால், இன்பத்துப்பால் என்ற பால் வேறுபாடு இல்லை. வெறும் நீதி கருத்துக்களை மட்டுமே சுற்றி வந்திருக்கிறார்கள். அதனால்தான் திருக்குறள் அடைந்த பெருமையை, திருக்குறள் என்று உலக இலக்கியம் என்று போற்றப்படத்தக்க அளவுக்கு இன்றைக்கு பெருமை பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அதில் இருக்கிற அறத்துப்பால், பொருட்பாலுடன் கூட காமத்துப்பால் என்ற இன்பத்துப்பால் இருக்கிறது என்பதால் தான் அந்த பெருமை. இதைத்தான் இந்த நீதி நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஔவையார் பாடல், சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவார் நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று பட்டாங்கில் உள்ளபடி என்று அவை பாட்டி பாடுவாள். இப்படி இந்த பாடல் வெறும் கருத்து மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அதில் அந்த கவிதை நயமும் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு பாடல் சிறக்கும். ஒரு பாடல் அந்த காலத்தினுடைய நம்முடைய சங்க வாழ்க்கையில, சங்ககால வாழ்க்கையினுடைய தமிழுடைய வாழ்க்கையிலே எவ்வாறெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த கவிதைகள் சொல்லுகின்றன. அந்த கவிதைகளை நாம் வெறும் நீதி நூல்கள் போல வெறும் கருத்து மட்டும் இருந்தால் அந்த பாடல் சிறக்காது. அதை போலவே வெறும் கவிதை நயமும், வெறும் உருவகமும், ஓமேயமும், ஓமமும், ஓமை அணிகளும் மட்டும் இருந்தால், உள்ளுரையும் இறைச்சி மட்டும் இருந்தாலும் சிறக்காது. ஆக இரண்டுமே இருந்தால்தான் சிறக்கும். இந்த சங்க இலக்கிய பாடல்களில் எது அதிகமாக விஞ்சி நிற்கிறது, மிகுதியாக இருக்கிறது, அதனுடைய தனிச்சிறப்புக்கு காரணம் கற்பனை வளமா அல்லது கவிதை நயமா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது சங்க இலக்கிய அகப்பாடலின் தனிச்சிறப்புக்கு காரணம் கற்பனை வளமே என்று புதுவை யுகபாரதி அவர்கள் இங்கே உரையாற்ற வருகிறார். அவர்களை வருக என வரவேற்கிறேன். அன்னை தமிழே, என்னை பெற்றெடுத்த தாயே, எங்கையும் சுமக்கும் தாய் மண்ணை உன்னை வணங்கி தொடங்குகின்றேன். சங்க இலக்கியம் தமிழர்களுடைய பெருமைகளையும் அருமைகளையும் உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆனால்
சங்க இலக்கிய அகப்பாடல்களின் தனிச்சிறப்புக்கு காரணம் கருத்து வளமா கவிதை நயமா என்பதில் தான் சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஐயம் என்பது பாண்டிய மன்னன் செண்பகப் பாண்டியன் ஒரு முறை அந்தப்புறத்து நந்தவனத்தில் அவங்களுடைய காதல் மனைவியுடன் மயங்கி மகிழ்ந்து கிடந்தபோது அவளுடைய கூந்தலிலிருந்து கிடைத்த மனம் அவனை சிந்திக்கச் செய்தது. அவங்களுடைய கற்பனையை தூண்டியது. மனைவியின் கூந்தலிலிருந்து வருகின்ற மனம் இயல்பானதா, இயற்கையானதா, அல்லது வேறு எப்படியோ அவங்களுடைய அந்த ஐயத்துக்கு கற்பனைக்கு அவனால் விடை கண்டுபிடிக்க இயலவில்லை. அரசவை புலவர்களை அழைக்கின்றான், கேட்கின்றான். அந்த புலவர்கள் கூறும் விடையும் அவனுக்கு மனநிறைவை தரவில்லை. போக்கி அறிவிக்கின்றான். இறைவன் பார்க்கின்றான், இவனுக்கு உணர்த்த வேண்டும் என்று தருமி என்ற புலவனை அனுப்புகின்றான். தருமி பாடுகின்றார். அந்த பாடல் குறுந்தொகையில் 2வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. இது இறையனார் எழுதியதாக அறியப்படுகின்றது. அந்த பாடல் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிழிய ரற்பின் மயிலியல் செறி எயிற்றறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே என்ற ஒரு பாடல். அந்த பாடலில் செண்பக பாண்டியன் மயங்குகின்றான், பரிசு அறிவிக்கின்றான். இந்த பாடலில் கற்பனை வளம் எப்படி உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மன்னன் ஒருபுறம் கற்பனை வயப்பட்டு தன் அறிவு பரப்புக்கு ஏற்றவாறு சிந்திக்கின்றான். அவனால் விடை கண்டுபிடிக்க இயலவில்லை. இயல்பாக தெரியும், கூந்தலுக்கு மனம் சூடுகின்ற மலர்களாலும் போடுகின்ற வாசனை நறுமண பொருள்களால் வரும் என்பது. ஆனால் அந்த மதி மயக்கத்தில் அவனால் கண்டறிய இயலவில்லை. இதை உணர்த்த வேண்டும். இந்த பாடலில் பாவலர் பாடுகின்றார், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி. இந்த நறுமணம் பூக்களிலிருந்து தான் வரும். உலகில் பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து வாசனை நறுமணப் பொருள்களும் பூக்களிலிருந்து தான் தயாரிக்கப்படுகின்றன. இதனை அறிந்த பூக்களுடன் தொடர்புடையது யார், பூக்களுடன் தொடர்புடையது எது என்பதை அறிந்து பூக்களுடன் தொடர்புடையது தும்பி முதலான வண்டினங்கள் மட்டுமே என கண்டறிந்து தன் கற்பனையை விரித்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி சொல்லிட்டு நறியவும் உளவோ நீ அறியும் பூவே. நீ பார்த்த பூக்கள் எல்லாம் பார்த்திருக்கியே, மகரந்தத்தை பார்த்திருக்கின்றாய், பூக்களின் நறுமணத்தை முகர்ந்திருக்கின்றாய். எந்த பூ இந்த பெண்களுடைய கூந்தலிலிருந்து வரும் பூவிற்கு இணையானது சொல் பார்க்கலாம் என்று கேட்கின்றார். இதுதான் பாடல். ஆனால் இயல்பா ஒரு பெண்ணின் கூந்தலுக்கோ அல்லது யாருக்குமே இயல்பான வாடை, உழைக்கும் பெண்களாக இருந்தாலும் உரிமை பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய மனம் வியர்வை மனம் மட்டுமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் நேரடியாக இந்த பாடலை விரித்து கற்பனை வலயத்தை இறையனார் மூலம் வெளிப்படுத்துகின்றான். கவிதை என்பது ஓர் உயிர் விதை. அது கனவுகளுக்கு பிறப்பதென்று உணர்வுகளுக்கு பிறப்பது. கவிதை உணர்வுகளுக்கு உயிரூட்டும், கவிதை உயிர்களுக்கு உணர்வூட்டும். ஆஹா என்று எழுந்தது பார் யுகப்புரட்சி. பாரதி பாடலாம் பார்த்தீங்களா, அந்த யுகப்புரட்சி. அந்த ஒரு சொல்லு தான் கவிதை, அந்த ஒரு சொல்லு தான் கவிதை. அதுதான் அவங்களுடைய பரந்து விரிந்த கற்பனை வளத்துக்கு எடுத்த காற்று. பாவேந்தர் பாடுவான், கண்ணின் கடைப்பார்வை காதலிய காட்டிவிட்டால் மண்ணீர் குமரருக்கு மாமலையும் ஓர் கருகாம். பார்த்தீங்க, மாமலையும் ஓர் கருகாம். இங்கே தான் பாட்டு. இதுதான் கவிதை, இதுதான் கருத்து வளம், இதுதான் கற்பனை வளம், சொற்சுவை பொருட்சுவை எல்லாம் நிறைந்த அந்த பாடல். பாடல் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். கற்பனை வளம் இருக்க வேண்டும், கவிதை நயம் இருக்க வேண்டும். இதையெல்லாம் சங்க பாடல்கள் இருக்கின்றதா என்று பார்த்தால் சங்க பாடல்கள் அனைத்தும் அகவற்பாவால் ஆக்கப்பட்டவை. அகவற்பாவில் ஆக்கப்பட்ட அனைத்து பாடல்களிலும் இந்த அளவு பொருட்செறிவும் சொற்செறிவும் கருத்து வளமும் கற்பனை வளமும் நிறைந்திருக்க வாய்ப்பில்லை. வெறும் கற்பனை வளம் மட்டுமே நிறைந்திருக்கின்றது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன்.
இன்னொரு பாடல் கருத்து வளத்திற்கு இன்னொரு பாடல், இது குறுந்தொகையின் 60ஆம் பாடலாக இடம்பெற்றுள்ளது. வரங்கர் இயற்றுகின்றார். சங்க இலக்கியத்தில் தலைவனும் தலைவியும் சேர்ந்திருப்பார்கள், உறல் கொள்வார்கள், பிரிவு கொள்வார்கள். இதையும் மீறி ஒன்று நடக்கும். ஒருவருக்கு பிரிக்காமல் ஒருதலை காதலாக இருக்கும். இவ்வாறு ஒரு தலைவி ஒரு தலைவனை விரும்புகின்றான். ஆனால் தலைவன் அவளை புறந்தள்ளுகின்றான். புறந்தள்ளிய தலைவனை தலைவி மீண்டும் மீண்டும் அவனுடன் உரையாட முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உறவாட முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அவனை பார்த்து கொண்டிருத்தல் ஒன்றே நலம் என்று ஏக்கத்தோடு இருக்கின்றாள். இந்த ஏக்கம்தான் இங்கே வரங்கருக்கு கொடுக்கப்பட்ட பாடல் பதிவாகும். வரங்கர் இதை பாடலாக மாற்றுகின்றார். எப்படி சொல்வது? இந்த கருத்தை எப்படி பாடலாக்குவது பார்க்கின்றார். ஒரு அடர்ந்த காடு, அங்கே மாபெரும் மலை, அந்த பெரிய மலையில் ஓர் தேனடை தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த தேனடையை சுவைக்க விரும்புகின்றான். அங்கிருந்த ஒரு திட்டின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கின்றது. அவனால் முடியவில்லை. வரங்கர் பார்க்கின்றார். அவனுடைய இரு உள்ளங்களையும் குவித்து பதநீர் பருகுகின்ற பனை ஓலையாக மாற்றி அதை அந்த மலையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தேனறையை நோக்கி நீட்டுகின்றான். தேனறையின் நிழல் அந்த கைகளை விழும்போது அதை நக்கி சுவைக்கின்றான். இதுதான் தலைவனுக்கு இயங்கும் தலைவியையும் ஒப்புமைப்படுத்தி கற்பனைப்படுத்தி தன் கற்பனை வளத்தால் பாங்குடன் பயன்படுத்துகின்றார். இதோ அந்த பாடல். குறுந்தாக்கூதலை ஆகிய நடுவரை பெருந்தேன் கண்ட கை சிறுகுகை கோழி கீழிருந்து சுட்டுவு நெக்கி ஆங்கு காதலர் நல்கார் நயவாராயினும் பல்கார் காண்டலும் உள்ளத்துக்கினிதே, பல்கார் காண்டலும் உள்ளத்துக்கினிதே என்று பாடுகின்றார். இதுபோல சங்க பாடல்கள் அனைத்தும் பெரும்பாலும் கற்பனை வளத்தால் சிறந்திருக்கின்றன, போற்றி புகழப்பட்டிருக்கின்றன, படுகின்றன. இன்னும் இந்த கருத்து வளம் மட்டுமே போதும். இந்த கருத்து வளம் மிகுந்த பாடல்கள் என்றென்றும் இருக்கும். ஏனென்றால் ஃப்ரீ வெர்சஸ் பிளைன் டெக்ஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற பாடல் வகை இலக்கியம் இன்று உலகம் முழுக்க பரவி இருக்கின்றது. இது நாம் சங்க காலத்திலேயே பயன்படுத்தி இருக்கின்றோம். சங்க இலக்கிய அகப்பாடல்களில் தனிச்சிறப்புக்கு காரணம் கருத்து வளமே, கருத்து வளமே, கருத்து வளமே என்று கூறி உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சங்க இலக்கிய அகப்பாடல்களின் தனிச்சிறப்புக்கு காரணம் கற்பனை வளமே என்ற தலைப்பில் மிகச்சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற யுகபாரதி அவர்களை வெகுவாக பாராட்டுகிறேன். இப்பொழுது முனைவர் சீனிவாசன் அவர்கள் சங்க இலக்கிய அகப்பாடல்களின் தனிச்சிறப்புக்கு காரணம் கவிதை நயமே என்று தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வருகிறார். அவரை வருக வருக என வரவேற்கிறேன். உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் தமிழை நேசிக்கும் உலக மக்களுக்கும் புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க இலக்கிய அகப்பாடல்களின் தனிச்சிறப்பிற்கு காரணம் கற்பனை வளமா, கவிதை நயமா? கவிதை நயத்தில் நான் பேச வந்திருக்கின்றேன். நடுவர் ஐயாவுக்கும் தெரியும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வர முடியும். உங்களுடைய கற்பனைகளுக்கு வடிவம் கொடுப்பதே பார்த்தீங்கன்னா கவிதை நயம்தான். ஐயா, இந்த கவிதை நயத்துக்கு தனிச்சிறப்புகள் நிறைய இருக்குது. இந்த கற்பனை வளத்துக்கு பாருங்கள், ஒரு சிக்கலும் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கற்பனையாக நினச்சது எல்லாத்தையும் வடித்தர முடியுமா? நீங்கள் கற்பனையாக நினைக்கிறதெல்லாம் சொல்லிட முடியுமா? இப்படி தான் ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் வாயில் பார்த்தீங்கன்னா கம்மர் கட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்னான்னு போய் கேட்டேன், எனக்கு தராமல் சாப்பிட்றீங்களே அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் மனைவி கிட்ட ஒரு குத்து வாங்கியிருக்கிறாரு, அதனால் வீங்கி போயிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, மனைவி காப்பி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் கிட்ட போய் என்னுடைய கற்பனை வளத்தை கொஞ்சம் சொன்னேன். அந்த காப்பி போடும்போது அந்த கற்பனை வளத்தை சொன்னேன். என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, பால் நான், டிக்காஷன் நீ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அப்போ விழுந்தது ஒரு குத்து. சரி, இதை மாமனார்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே மாமனார் வரார். அவர் வாயில் 2 வயர் கம்மர் கட் போட்டு வச்சுருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனைவி அவரை அடிச்சிருக்காங்க. அவருடைய கற்பனையை பாருங்கள். நெடுஞ்சாலையில் வரும்பொழுது இந்த சாலை, தார் சாலை வந்து கருப்பாக இருக்கும், நடுவில் வெள்ளைக்கோடு போட்டிருக்கும். சாலை நீ, அதில் போட்டுக்கின்ற வெள்ளைக்கோடு நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
அதில் விழுந்தது அவருக்கு அந்த 2 அடி. அப்போ பாருங்கள், உங்களுடைய கற்பனைகளுக்கு சிக்கலெல்லாம் இருக்குங்க ஐயா. இதை தெரியாமல் யுகபாரதி ஐயா கற்பனை வளம்னு பேசிக்கின்னு இருக்கிறாங்க. சரிங்க ஐயா, அந்த கவிதை வளத்திற்கு சங்க இலக்கிய பாடல்களில் குறுந்தொகையில் ஒரு பாடல் ஒன்று அற்புதமாக ஒன்று இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள். 167வது பாடல். பாடியவர் கூடலூர் கிழார். செவிலித்தாய் கூற்று. ஒன்றும் இல்லைங்க, தலைவனும் தலைவியும் திருமணம் முடிந்து தனி கொடுத்தன இருக்கிறாங்க. தலைவி செல்வம் மிக்கவள். தனி கொடுத்தனத்தில் அவள் சமைக்கிறாள். சமைக்கும் பொழுது அவள் கஷ்டப்படுறாளா இல்லையான்னு அவளுடைய தாய் கஷ்டப்படுறாள். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு செவிலித்தாய் போயிட்டு அதை பார்த்துட்டு வந்து சொல்கிறது தான் கதை. அது ஒரு பாடலாக சொல்கிறாங்க பாருங்கள். முளித்தயிர் பிசைந்த காந்தன் மெல் விரல் கழுவுறு கலிங்கம் கழா அது உடி குய்ப்புகை கமழத் தான் துழந்து அட்ட தீம்புளிப்பாகர் இனிதன கடவன் உண்டலின் ஒள் நுதல் முகன் நுண்ணிதன் மகிழ்ந்தன்று. ஒன்றும் இல்லைங்க, மோர் குழம்பு செஞ்சு கணவனுக்கு பரிமாறுறான் தலைவி. அந்த தலைவி பார்த்தீங்கன்னா பட்டு ஆடை உடுத்திக்கிட்டு, ஏன்னா செல்லந்தர் வீட்டு பெண் இல்லையா, அது தெரியல, அந்த ஆடை உடுத்திக்கிட்டு மோர் குழம்பு செய்யும் பொழுது அவளுடைய கண்கள் எல்லாம் அந்த புகை படிந்து மையெல்லாம் அப்படியே கலங்கி போச்சுங்களாம். இருந்தாலும் கணவனுக்கு சுவையாக கொடுக்கணும் இல்லைங்களா, அந்த கட்டி தயிரை அப்படியே பிசைஞ்சு புளி வராமல் அந்த சுவையாக கொடுக்கணும்னு நினச்சி அவங்க அந்த தலைவனுக்கு கொடுக்குறான். அப்போ அதை சாப்பிட்டுட்டு தலைவன் என்ன சொல்கிறான்னா, ஆஹா, இப்படி ஒரு மோர் குழம்பு நான் சாப்பிட்டதே இல்லையே, அற்புதமாக இருக்கே அப்படின்னு அவன் சுவைத்து சாப்பிடும்போது அந்த மகிழ்ச்சி அந்த ஒளி பொருந்தி அந்த தலைவியினுடைய முகத்திலே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தாங்க இதை என்னுடைய வீட்டில் சொன்னேன். சங்க இலக்கியத்தில் இப்படி ஒரு மோர் குழம்பு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. மனைவி அவ்வளோதானே, தயிர் சாதம் தானே, ஓடுறா தயிரை போய் தேடுறான். ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று நம்ம வீட்டில் இருக்கும், குளிர் சாதன பெட்டி. கெடாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் தூக்கி உள்ளே வச்சோம்னா அது நல்லாயிருக்கும். இன்னமும் ஐயா, நடுவர் ஐயா, என்னையும் என் பிள்ளைங்களையும் தான் குளிர் சாதன பெட்டியில் வைக்கல. அதையும் கூடிய சீக்கிரத்தில் வைப்பாங்க, ஏன்னு கேளுங்க, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அப்போ இப்படி பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ தயிரை எடுத்து பார்க்குறா, 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின தயிரை தேடுறா. அது ஏதோ கொட்டிக்கின்னு இருக்குது பழகுது. அதை அழிச்சு எடுத்துகிட்டு வந்து சாதத்தை வச்சுட்டு தயிரை வச்சுட்டு இது தயிர் இது சாதம், இது தயிர் இது சாதம்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த காலத்தில் இருக்கிற சமையல். ஆனால் அந்த காலத்தில் அந்த தலைவனுக்கு செய்கின்ற அந்த சமையலையும் அவன் உண்ணும் பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியையும் எவ்வளோ அழகாக ரம்மியமாக விளக்கி இருக்கிறாங்க பாருங்கள். இது முல்லைத்தனத்தில் இருத்தல் நிமித்தத்தில் இருக்கின்றது. சமையலை பற்றி நம்ம பேசணும் இல்லைங்களா. பரிமாறும் பொழுது எப்படி பரிமாறணும்? 50% அந்த சுவை ஐயா, 50% அந்த அன்பு, இது இரண்டும் இருந்தால் தான் அது 100% இருக்கும். இப்போ 100% அன்பு இல்லை, வம்பு தான் ஐயா இருக்குது, வேறு எதுவும் இல்லை. வீட்டுக்கு வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நம்ம வாசனையை வைத்தே சொல்லிடலாம் ஐயா. அப்படி தான் அந்த காலத்தில் அப்படி தானே இருந்தது. வீட்டுக்கு வரும்பொழுது முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கியா, பொரியல் வச்சுருக்கியா, உருளை வறுத்துருக்கியா, அவியல் இருக்கா, இப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா சொல்ல பயமாக இருக்குது, என்ன செஞ்சுருக்காங்கன்னே தெரியல. இருக்கிற ஐட்டம் தான் 3. அந்த 3த்தையும் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், ஏதோ பொரியல் இருக்கும். நம்ம முன்னாடியே கேட்டுடணும். கேட்காம உட்காந்து நீ சாப்பிட்டுட்டின்னா அவங்க கேட்பாங்க நல்லா இருக்கான்னு. எது நல்லா இருக்குது, இவன் எதை சொல்கிறது, சாம்பாரா இது ரசமா, புரியல. வச்சது சாம்பார்னா இவன் ரசம் சொல்லியிருப்பான், அவனுக்கு அங்கே அடி விட போகுது. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு சமையல். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதே சமையலில் அந்த சமையல் கலையை பற்றி பேசும்பொழுது இப்போ வர அந்த சமையல் கலை எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மாமியார் மருமகிட்ட கேட்குறான், டீ போடுவீங்களா? அந்த மருமக சொல்கிறா, கேபிட்டல் டீ போடணுமா ஸ்மால் டீ போடணுமான்னு கேட்குறான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் அதே மருமக அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான், குழி பணியாரம் செய்யணும் அப்படின்னு. எத்தனை அடி குழிமா தோண்டணும், வீட்டுக்காரர் கேட்டிருக்காரு அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது,
6 அடி குழியை தோண்டி என்ன போச்சுரு உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு குழி பணியாரம் செய்கிறதுக்கு 6 அடி பள்ளம் தோண்டுறதுக்கு அவள் கேட்டுன்னு இருக்கிறா பாருங்க. இப்படி இருக்குது. சரிங்க ஐயா. அடுத்ததாக நம்ம குறுந்தொகையில் காதல் கதையை பற்றி ஒரு கவிதை இருக்குது. யாயும் ஞாயும் யாராகியாரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. இது திரைப்பட பாடலில் கூட பயன்படுத்தியிருக்காங்கன்னா பார்த்துங்க இதனுடைய முக்கியத்துவத்தை. எப்படி காதலை ஒரு நயமாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அதில் ஒரு நாகரிகம் இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது. இப்போ பாருங்கள், உன் தாய் என் தாய் அறியாதவர், யாருன்னே தெரியாது. தந்தைகள் உறவினர்கள் இல்லை, நீ நான் அறிமுகம் இல்லை, ஆனால் கண்டதும் காதல் எப்படி. இது திணைப்பணம் காக்க போகிற தலைவி, வேட்டைக்கு போகிற தலைவன் குறிஞ்சித்தனையில் இருக்குது. அப்போ கண்டதும் தலைவன் காதல் கொள்கின்றானே, சந்தேகமாக இருக்குது, அந்த முகத்தில் தெரியுது. அப்போ தலைவன் பார்த்துட்டான், ஆஹா இவன் ஏதோ சந்தேகப்படுறா அப்படின்னு. சந்தேகப்படாத, உன்னுடைய அன்பும் என்னுடைய அன்பும் எப்படிப்பட்டது தெரியுமா? சற்று நேரத்தில் மழை வருது. இந்த பாலை நிலத்தில் செம்மண்ணில் அந்த மழை பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நீர் கலந்து போச்சு, செந்நீராக மாறிப்போச்சு. உதாரணம் சொல்கிறான், அந்த செந்நீர் போல தான் நீயும் நானும், என் அன்பு என்றும் மாறாது, பிரிக்க முடியாது அப்படின்னு. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். காதலில் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட காதலை பார்த்தீங்களா எவ்வளோ உன்னதமாக அற்புதமாக இருக்குது. இறுதியாக ஒரே ஒரு பாடலை சொல்லிக்கொள்கிறேன். இப்போ தலைவன் தலைவி ஊடல் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஊடல் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பிரச்சனை, சண்டை, தலைவனுக்கும் தலைவிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அதை தோழி தலைவனுக்கு எவ்வாறு எடுத்துரைக்கிறா அப்படின்றது தான் இடித்துரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அற்புதமாக எடுத்துரைக்கிறாங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை, அவை அடிக்கலாம் இல்லை, அது சொல்லுவாங்க வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி நேக்கா சொல்கிறா பாருங்க. பாடலை பாருங்கள். வேம்பின் பைங்கால் என் தோழி தரினே தேம்போங்கட்டி என்றினர் இனியே பாரி பரம்பில் பனிசுனை தென்னீர் தைத்திங்கள் தண்ணிய தரினும் வெய்ய உவர்க்கும் என்ற நீர் ஐய அற்றால் அன்பின் பாலே. ஒன்றும் இல்லையா, களவு காலம் கருப்பு காலம் 2 காலம் இருக்கும். களவு காலம்னு பார்த்தீங்கன்னா காதல் காலம். அப்போ தலைவன் ஜாலியாக இருந்திருக்காங்க. தலைவன் வந்து மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறான், சந்திக்கும் பொழுதெல்லாம் வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறான். ஆனால் கருப்பு காலம் வரும்பொழுது திருமணம் செய்து கொண்ட பின்பு அந்த அன்பு எங்கே? முன்ன இருந்த அன்பு இல்லையே, எப்படி போச்சு, என்ன ஆச்சு? அப்போ அதை எடுத்து உரைக்கிறா தோழி. எப்படி தெரியுங்களா உரைக்கிறா? வேம்பின் பைங்கால் என் தோழி தரினே. ஒன்றும் இல்லை, ஒரு வேப்பங்கட்டியை எடுத்து காதல் செய்யும் பொழுது வேப்பங்கட்டியை எடுத்து கொடுக்கும் பொழுது அதை நல்லா மரமரன்னு மென்னுட்டு நீ என்ன சொன்ன, வெள்ளைக்கட்டி மாதிரி இருக்குதுன்னு, இனிக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு களவு காலத்தில் சொல்லிவிட்டு கருப்பு காலம்னு வரும் பொழுது என் மனைவி நீ தாகமாக இருக்குது தண்ணிக்கு கேட்கும்போது பனி சுனை தண்ணீர் எடுத்து கொடுக்குறாளாம். சுனை நீர், அதுவும் பாருங்களா தைத்திங்கள் தை மாதம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், சுனை நீரும் குளிர்ச்சியாக இருக்கும். அதை எடுத்து அவன் கொடுக்கும் பொழுது குடித்துட்டு என்ன சொல்கிறான், உவர்க்குது, வெப்பமாக இருக்குது அப்படின்றான். அப்போ காதலினுடைய மாறுபாடு பாருங்க, அங்கே அன்பினுடைய மாறுபாடு ஏன் வருது, எப்படி வருது? சங்க இலக்கிய பாடல்களை படிச்சுட்டு நிறைய பேர் ஆஹா இப்படியெல்லாம் ஒரு பாடல் இருக்கா காதலை சொல்ல, ஊடலை சொல்ல, அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊடல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயும் இருக்கும், எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது. நிறைய ஏதாவது பேசினாலே சண்டை வருது. வாக்கிங் போகிறோம் வரியா அப்படின்னா, ஏன் நான் குண்டா இருக்கிறேன்னு குத்தி காட்டுறியா அப்படின்னு. சரி நீ வரல வேணாம் நான் போகிறேன் அப்படின்னாலும், ஏன் நீ ஸ்லிமாக வரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு வர வார்த்தை. சரி வீடு நான் எதுவுமே கேட்கல, கேட்டு தான் பாரேன், இப்படியே தொடருதுங்க ஐயா. அதாவது நேற்று கழட்டி வச்ச ரப்பர் பேண்டை கூட மறந்துடுவாங்க. ஆனால் 7 மாதத்துக்கு முன்னாடி என்ன திட்டினான்றத நேரத்தோட கிழமையோட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஊடலை எப்படி கொண்டு போனது, இதை இந்த காலத்தில் எப்படி ஊடல் போகுது பாருங்கள். கற்பனை யாருக்கு எப்படி எங்கு வேண்டுமானாலும் தோன்றலாம். ஆனால் கவிதை நயம்தான் அதுக்கு உருவத்தையும் உணர்வுபூர்வமான உயிரையும் அழகையும் சூழலையும் தெளிவாக விளக்குது. ஆகவே தனிச்சிறப்பிற்கு காரணம் கவிதை நயமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்க இலக்கிய அகப்பாடல்களின் தனிச்சிறப்புக்கு காரணம் கவிதை நயமே என்று தலைப்பில் பேசிய
முனைவர் சீனிவாசன் அவர்கள் மிகச்சிறப்பாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அவரை வெகுவாக பாராட்டுகிறேன். அடுத்ததாக சங்க இலக்கிய அகப்பாடல்களின் தனிச்சிறப்புக்கு காரணம் கற்பனை வளமே என்னும் தலைப்பில் அருள்மொழி அம்மா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். நேற்று சுமந்த என் அன்னைக்கும் என்றும் சுமக்கும் இம்மண்ணிற்கும் என்னை பேச வைத்து அழகு பார்க்கும் தமிழுக்கும் புதுச்சேரி தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு என் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். சங்க இலக்கிய அகப்பாடல்களில் தனிச்சிறப்பிற்கு காரணம் கற்பனை வளமே என்று என் வாதத்தை முன்வைக்க வந்துள்ளேன். காதல் வயப்பட்ட மாந்தரர் தன் எண்ணங்களை நேரடியாக சொல்லாமல் மிக நாகரிகமாக பிறருக்கு எடுத்து கூறுவதற்காக புலவர்கள் இயற்கை என்னும் கற்பனை யுக்தியை கையாண்டனர். நாம் யதார்த்த வாழ்க்கையில் தவறவிட்ட பல சந்தர்ப்பங்களை, பல முக்கியமான நிகழ்ச்சிகளை வாழ்ந்து பார்க்கவும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் புலவர்கள் அந்த இயற்கை என்னும் பூத கண்ணாடி கொண்டு நமக்கு விளக்கினார்கள். திப்புத்தோளார் எழுதிய ஒரு குறுந்தொகை பாடல் செங்களம் படக்கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அன்பின் என்று தொடங்கும் அந்த பாடல் தலைவியிடம் அந்த தலைவன் தன் காதலை தெரிவிப்பதற்காக முதலில் தோழியை அணுகுகிறான். அந்த தோழியிடம் செங்காந்தல் மலர்களை கொடுத்து தலைவியிடம் இந்த மலர்களை கொடுத்து என் காதலை அவளுக்கு புரிய வைக்கவும் என்று கூறுகிறான். அப்பொழுது அந்த தோழி கூறுகிறாள், இந்த குன்றினை சுற்றிப்பார், இந்த குன்று எங்கும் செங்காந்தல் மலர்கள் நிறைந்திருக்கின்றன, எங்கும் சிவப்பு நிறம், முருகன் இந்த அசுரர்களை கொன்று எங்கும் குருதி பறந்து இருக்கின்றது, இத்தகைய குருதி நிறம் வாய்ந்த இந்த செங்காந்தல் மலர்கள் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இடத்தில் நீ இந்த விலைமதிப்பற்ற செங்காந்தல் மலர்களை கொடுத்து விலைமதிப்பில்லாத தலைவியை நீ விலையாக கேட்கிறாயே, இது எங்களுக்கு தேவையில்லை, எடுத்து செல் என்று அழகாக அந்த தலைவி மறுதளிக்கிறார். செங்காந்தல் பூக்கள் நிறைந்த அந்த குன்றத்திற்கு நம்மை அழைத்து சென்றிருக்கிறார் கவிஞர். இங்குதான் அவருடைய கற்பனை வளம் நம்மை கூட்டிச் செல்கிறது. ஸ்ரீனிவாசன் ஐயா சொன்ன மாதிரி யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீரும் எவ்வழி உறும். இந்த பாடல் பல காலம் கடந்த ஓமை இது. அதாவது இதில் அந்த கவிதை நயம் இருக்குதுன்னு அவர் சொன்னதை தான் ஏற்றுக்க முடியல. அதில் அவர்கள் கொடுத்துருக்கிற அந்த செம்புலப்பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே, இந்த கருத்து இருக்கு இல்லைங்களா, இந்த கற்பனை, அதாவது எங்கோ இருக்கும் ஒரு வானம், அந்த வானத்திலிருந்து வருகின்ற நீருக்கு ஒரு மனமும் இல்லை, ஒரு நிறமும் இல்லை. ஆனால் அந்த நீரானது இந்த செம்மண்ணிலே விழுந்த பிறகு அது தனக்கென ஒரு அந்த செம்மண்ணின் நிறத்தை எடுத்துக்கொள்கிறது, அதன் சுவையையும் எடுத்துக்கொள்கிறது. இப்படி கலந்த பின் அதனை பிரிக்க முடியாது என்பது கற்பனை வளமே தவிர இதில் கவிநயம் என்பது இல்லை. அந்த கற்பனை வளம்தான் காலம் காலமாக கடந்து வருகிறது, காலம் கடந்த ஓமையாக இருக்கிறது. அதன் பிறகு திரைப்பட பாடல்கள் பலவற்றில் கண்ணதாசன் அவர்கள் ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்கும் இடையே இருக்கும் ஒரு அன்பையும் இந்த பாடல் கொண்டு விவரிக்கிறார். வைரமுத்து அவர்களும் அந்த பாடல் கொண்டு விவரிக்கிறார். வாலியும் இந்த பாடல் மூலம் நீரும் செம்புலச் சேரும் கலந்தது போல் கலந்தளவே என்று விவரிக்கிறார்கள். அதாவது இந்த பல திரைப்பட பாடல்களில் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் அதில் கூறப்பட்ட கற்பனை வளமே என்று கூறுகிறேன். பரத்தரு வீட்டுக்கு சென்ற ஒரு தலைவன் மீண்டும் வருகிறான். வந்தவுடன் அந்த தோழி வாயிலில் நின்று அவனை தடுக்கிறாள். தலைவியை பார்க்க கூடாது என்று தடுக்கிறாள். அதற்கு அல்லூர் நன்முல்லையார் எழுதிய ஒரு குறுந்தொகை பாடல் தூம்பு வல்லை மயங்கி வண்டு ஊது மணிமலர் ஊரா என்று மிக அழகான ஒரு பாடல். தூம்பு வல்லை மயங்கி வண்டு ஊது மணிமலர் ஊரா என்று அழகாக அந்த தோழி அந்த தலைவனை தடுத்து நிறுத்துகிறாள். அதாவது படர்ந்த கண்ணினையுடைய எருமையானது அந்த தன் இரவு நேரத்தில் ஊரார் உறங்கும் நேரத்தில் தன் கட்டுக்களை அவிழ்த்து கொண்டு தன்னுடைய கொம்பினால் முள்வேலியை குத்தி கிழித்து அந்த தடாகத்தில் உள்ள மீன்கள் அனைத்தும் சிதறி ஓடும்படி சென்று அந்த பல வண்டுகள் ஏற்கனவே வந்து சென்ற ஒரு மலரிடம் சென்று வண்டை உண்ணும் ஊரானே என்று கூறுகிறாள். அதாவது அது ஒரு தலைவனின் இழிநிலையை அந்த எருமையுடன் ஒப்பிடுகிறார். இந்த பாடலை படித்த பின்பு தலைவனின் முகத்தை கற்பனை செய்தால் எருமையின் முகம்தான் அனைவருக்கும் வரும். தலைவனின் இழிநிலை எல்லோரும் அறியும் வண்ணம் உள்ளுணர்வாக உணர்த்துகிறாள். ஆனால் மென்மையான உணர்வு சிதையுறாமல் குறிப்பிட்டு சொல்கிறாள். அந்த மென்மையான உணர்வு இருக்கிறது அல்லவா, அதில் எந்த சிதையும் ஏற்படவில்லை. அவனுடைய இழிச்செயலை ஆனால் எடுத்துரைக்கிறாள். இதில் அந்த கவிஞரின் கற்பனை திறன் வெகுவாக விளையாடி இருக்கிறது. அகப்பாடல்களின் தொடர்ச்சியாக சுனைவாய் சிறுநீரை பெய்தாதென்றெண்ணி பிணைமானின்
என்று தொடங்கும் ஒரு பாடல். அந்த பாடல் பாலை நிலத்தில் ஒரு சிறிய சுனை இருக்கிறது. அந்த சுனையில் நீர் இருக்கிறது. அந்த நீர் ஒரு மானுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. அப்பொழுது ஒரு ஆண் மானும் ஒரு பெண் மானும் அந்த நீரை அருந்துவதற்கு வருகிறது. அந்த நீரை அருந்தும்போது அந்த நீர் குறையவே இல்லை. 2 மான்களும் அந்த நீரை அருந்தி கொண்டிருக்கின்றன. அந்த நீர் குறையவே இல்லை. பெண்மான் அருந்தட்டும் என்று ஆண்மான் விட்டு நீர் அருந்தாமல் இருக்கிறது. ஆண்மான் அருந்தட்டும் என்று பெண்மான் இருக்கிறது. தலைவனும் தலைவியும் கொண்ட காதலானது இப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறார் அந்த கற்பனையின் மூலம். இலக்கியம் என்பது ஒரு பிற கலைகளைப் போல ஒரு தூய அழகு அனுபவம் மட்டுமல்ல, அது ஒரு மொழி சிந்தனையும் கூட. அதாவது அந்த கற்பனையை நாம் கற்பனை செய்து பார்க்கும் பொழுது நம் மொழியில் நாம் சிந்திக்கிறோம். அந்த மொழியின் வளர்ச்சி ஏற்படுகிறது. ஒரு மொழி சிந்தனையும் கூட. ஆகவே சிந்தனையிலிருந்து இலக்கியத்தை பிரிக்கவே முடியாது என்பதால் அகப்பாடல்களில் சங்க இலக்கியத்தில் அகப்பாடல்களின் தனிச்சிறப்பிற்கு காரணம் கற்பனை வளமே என்று கூறி என் உரையை நிறைவு பெறுகிறேன். நன்றி. கற்பனை வளமே என்ற தம்முடைய அணிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளை எடுத்து கூறி வளம் சேர்த்திருக்கிறார் அருள்மொழி அம்மா அவர்கள். அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். மிகச்சிறந்த உரை அம்மா, வாழ்த்துகிறேன். அடுத்ததாக அகப்பாடல்களின் தனிச்சிறப்புக்கு காரணம் கவிதை நயமே என்னும் தலைப்பில் உரையாற்றுவதற்காக தன்னுடைய அணிக்கு வளம் சேர்ப்பதற்காக புதுச்சேரியைச் சார்ந்த எழுத்தாளர் திருமதி இளவரசி சங்கர் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை வருக, உங்கள் கருத்தை தருக என்று அழைக்கிறோம். சங்க இலக்கிய அகப்பாடல்களின் தனிச்சிறப்பிற்கு காரணம் கற்பனை வளமா கவிதை நயமா என்ற பட்டிமன்றத்தின் நடுவர் முனைவர் சுந்தரமுருகன் ஐயா அவர்களுக்கும் என் அணியிலும் எதிர் அணியிலும் களமாட வந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க இலக்கிய அகப்பாடல்களின் தனிச்சிறப்பிற்கு காரணம் கவிதை நயமே என்று என் அணிக்கு வாதாட வந்திருக்கிறேன். முதலில் ஒரு படைப்பாளன் தான் சொல்ல வரும் கருத்தை அழகுபட சொல்வதற்கு கவிதை நயம் முதன்மையானதென்று நான் கருதுகிறேன். உள்ளதை உள்ளபடி உள்ளதை உள்ளவாறு சொல்லாமல் உணர்ந்தவாறு சொல்லுதல் கவிதைக்கு அழகு சேர்க்கும் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன். அழகுக்கு அழகு சேர்ப்பதுதான் இந்த கவிநயம் என்று சொல்லப்படுகிறது. நடுவர் அவர்களே, ஒரு திருமணத்திற்கு செல்கிறோம் என்றால் அங்கே சென்று பார்த்தவுடனேயே தெரிந்துவிடும் யார் மணமகன் யார் மணமகள் என்று. அதற்கு கரணியம் என்னவென்று நினைக்கிறீர்கள் ஐயா? அவர்கள் அழகாக அவர்கள் நேர்த்தியாக உடைகளை அணிவித்து அவர்கள் அணிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். சிறப்பாக அவர்கள் சில ஆடை அணிகலன்களை போட்டிருப்பதையும் நம்மால் காண முடியும். அந்த அடிப்படையில்தான் அவர்கள் மனதில் பதியும் வண்ணம், பிறர் உள்ளத்தை கவரும் வண்ணம், பிறருடைய கவனத்தை கவர்ந்திழுக்கும் வண்ணம் அவர்களுடைய தோற்றம் இருப்பதனால்தான் அவர்களை நாம் மணமக்களாக அடையாளம் காண முடிகிறது. அதே போலத்தான் ஒரு கவிதை என்றால் அந்த கவிதை நம் கவனத்தை கவர்ந்திழுக்க வேண்டுமென்றால் அதற்கு கவிதை நயம் அதிகமாக தேவைப்படுகிறது. அதற்கு அணிகலன்களாகத்தான் உவமையையும் உருவகத்தையும் பாவலர்கள் பயன்படுத்துகிறார்கள். இப்போ ஒரு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, எதையுமே சொல்கிற விதமாக கவிதை நயத்தோடு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. பொதுவாக ஒருத்தர் அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டா அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. பேர் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறான் பாரு அப்படின்னு சொன்னால் அது நல்லா மனதில் பதியுது. அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு பொய் சொல்ல தெரியல, அவனுக்கு பொய்யே சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை எளிமையாக நம்ம விட்டுடுறோம். ஆனால் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைங்கிறான் பாரு அவன் அப்படின்னு சொன்னால் அது மனதில் ஆழமாக பதியுது. அதே மாதிரி ஒருத்தன் தொடர்பே இல்லாத ஒரு ஒன்றை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான், இப்போ நடக்கிற ஒரு காரியத்துக்கு தொடர்பில்லாத ஒன்றை பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறான் பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி நாம் எடுத்துக்காட்டாக உவமையோடு சிலவற்றை சேர்த்து கவிநயத்தோடு ஒரு கவிதையை படைத்தால்தான் அது மக்கள் மனதில் நிலைத்து நிற்கும், வாசிப்பவர்களின் உள்ளத்தை கவரும் என்பதனால்தான் இந்த சங்க இலக்கிய பாடல்கள் அனைத்திலுமே
கவிதை நயம் மிகுதியாக தென்படுகிறது. இதில் எதிரணியில் பேசின ஐயா சொன்னாங்க, அந்த ஒரு பாடலை குறிப்பிட்டு சொன்னாங்க. எதுனா கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி அந்த பாடலை குறிப்பிட்டு சொன்னாங்க. அதில் இருக்கும் கவிதை நயம் சொட்ட சொட்ட இருக்கிறதுனால தான் சங்ககாலம் தொட்டு இக்கால தலைமுறையினர் வரைக்கும் அந்த பாடலை மேற்கோளிட்டு நிறைய ஆய்வுகளிலெல்லாம் அதனை பயன்படுத்துகிறார்கள். எனவே ஐயா பேசுனது கூட எங்கள் அணிக்கு சாதகமாக பேசின மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அதுக்கு ஊரில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, ஏப்பா அதை பாரு, அந்த பொண்ணுக்கு சிக்கலை உருவாக்கிறாத, அந்த பொண்ணை சிரமப்படுத்தாத, மனசு புண்பட்டுச்சுன்னா அந்த பொண்ணு ரொம்ப மென்மையான பொண்ணு, மான மரியாதைக்கு அஞ்சின பொண்ணு, செத்துக்கிட்டு போயிட போகுதுடா, எப்பா சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். ஆனால் இந்த பாடலில் 500 பாடலில் அம்மூவனார் அந்த பாடலை எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், ஒரு ஊரின் பெயரை அந்த காதலியின் நெற்றிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அது எப்படி இருக்கு அப்படின்னா, நண்டு தாக்குவதால் துறையில் வாழும் இறால் மீன் புரளும் இடம் தொண்டி, இனிய ஆரவாரம் நிறைந்த அத்தொண்டி போன்றது இவளது நெற்றி. எப்பா அந்த பாரு, இவ்வளவு ஆரவாரம் நிறைந்த அழகாலும் இன்பத்தாலும் ஆரவாரங்களோடும் நிறைந்திருக்கும் இந்த தொண்டிக்கு ஒரு சிறு துன்பம் வந்துட்டா அது ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி தான் இந்த பொண்ணு மனசு காயம்பட்டு அது நெற்றியில் பசலை நோய் வந்துருச்சு அப்படின்னா அது எல்லோருக்கும், அந்த பொண்ணு களவில் ஈடுபட்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பெண் மிகவும் நாணம் உடையவள், அவள் இறந்துவிட நேரிடும். எனவே அழகு மிகுந்த நெற்றியில் பசலை வர காரணமாக இருக்காதே, விரைவில் மணந்து கொள் அந்த பெண்ணை என்று அறிவுறுத்துவது போல அந்த பாடலை எழுதியிருக்கிறார். இதில் எந்த அளவிற்கு கவிநயத்தை பயன்படுத்துகிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. இப்போ எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் ஐயா எழுதிய ஒரு புத்தகத்தை, எது கலாச்சாரம் என்ற புத்தகத்தை நான் அதை பற்றி ஒரு கட்டுரை வாசிக்க நேர்ந்தது. அந்த கட்டுரையில் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்ணை அவளின் உணர்வுகளை கூட கட்டுப்படுத்த முயற்சிக்கும் சமூகமாகத்தான் தற்போதைய சமூகம் இருப்பதாக அதில் கோடிட்டு காட்டியிருக்கிறார். அவள் என்ன யோசிக்க வேண்டும் என்பது கூட முன்பே உறுதி செய்யப்பட்டு விட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணும் அவளுடைய பருவத்திற்கு ஏற்ப அவள் எதை சிந்திக்க வேண்டும், அவள் எதை பேச வேண்டும், எதை பற்றி அவள் செயல்பட வேண்டும், எதை சார்ந்து அவள் செயல்பட வேண்டும், அவளுடைய இயங்கும் வெளி என்ன என்பதையெல்லாம் கூட தீர்மானிக்கக்கூடிய குமுகாயமாகத்தான் இக்கால குமுகாயம் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அக்காலத்தில் பண்டை தமிழ் சமுதாய அளவில் பார்த்தோமானால் பெண் பாவலர்கள், பெண் படைப்பாளிகள், பெண்கள் கற்கும் உரிமையும், களவு மேற்கொள்ளும் உரிமையும், கவி பாடும் உரிமையும், காதல் உரிமையும், இல்லத்தில் தொழில் புரியும் உரிமையையும் கூட ஆடவர்க்கு நிகராக அவர்களும் பெற்றிருந்தார்கள் என்று நம்மால் உணர முடிகிறது. சில பாடல்களை பார்க்கும்போது அவர்கள் நேரடியாகவே இட்டு நிரப்ப முடியாத இடங்களில் கூட கவிதை நயத்தால் தன் காதல் வெளிப்பாட்டினை தொட்டு நிரப்பி பல பாடல்களை பெண்பார் புலவர்கள் படைத்திருக்கிறார்கள். அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நேரடியான காதல் உவமைகளை தன்னுடைய பாடல்களில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது காதல் உலகத்தில் எவ்வுயிர்க்கும் எல்லோருக்கும் சமமானது, பொதுவானது என்று இருக்கும்போது பெண்பால் புலவர் ஒரு பெண்ணின் இடத்திலிருந்து அவளுடைய காதலன் எப்படி இருக்க வேண்டும், அவளுடன் அவனுக்கான காதல் ஒரு உறுதித்தன்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், நால்வூர் கோசர் நல்வழி போல அப்படின்ற பாடல் வரி என தொடங்கும் பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, மோகூர் பழையனுக்கு
போர் புரியும் நேரத்தில் நான் உதவுகிறேன் என்று உறுதி அளித்த தன்னுடைய சொல்லை காப்பாற்றும் விதமாக தான் சொன்னதை உறுதிப்படுத்தியதை அதை நிறைவேற்றும் எண்ணத்தோடு அந்த கோசார் இருந்ததைப் போல இந்த தலைவனும் தன்னுடைய காதலி தன் மீது எவ்வளவு உறுதித்தன்மையோடு காதல் வைத்திருக்கிறாளோ, அன்பை பொழிகிறாளோ, அதை போலவே தலைவனும் அதே உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த பாடல் இருக்கிறது. இதில் பாருங்கள் எவ்வளவு அழகான கவிநயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதை போலவே வெள்ளி வீதியார் என்ற பெண்பார் புலவரும் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். மிக அழகான ஒரு பாடல் அது. அந்த பாடல் எப்படி தொடங்குகிறது என்றால், நீடிய மர அத்த கோடு தோய் மலர் நிறை என தொடங்குகிறது. அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நெடிய கடம்ப மரம் அளவுக்கு வெள்ளப்பெருக்கு வரும்போது நெடிய கடம்ப மரம் அளவிற்கு அந்த வெள்ளப்பெருக்கு போகுமா. ஆனால் அப்படியே கொஞ்சம் தூரம் தொலைதூரம் கடந்து வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது எப்படி வருது அப்படின்னா, அள்ளி பருகும் நீர் அளவிற்கு அது மாறிவிடுகிறது. அதை போல வினை பயனோடு, அதாவது வேலை நிமித்தமாக தலைவன் இருக்கும்போது அவன் காதல் இல்லாமல் இருந்தாலும் அங்கிருந்து தலைவியை பார்க்க வரும் வேகத்தில் காதல் பெருக்கோடு வருகிறான். அவன் காதலியிடம் வந்து சேரும்போது அந்த காதலின் வேகம் குறைகிறது என்பதை வருத்தத்தோடு வெளிப்படுத்தும் விதமாக வெள்ளி வீதியார் இந்த பாடல் வரிகளை அமைத்திருக்கிறார். வெள்ளி வீதியார் மீண்டும் எழுதுகிறார். இன்னொரு பாடலில் என்ன எழுதுகிறார் என்றால், கன்றும் உண்ணாது களத்தினும் படாது என தொடங்கும் பாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மாட்டுடைய மடி நிறைய பால் இருக்கு, அந்த பாலை கன்றுக்கும் கொடுக்காமல் அந்த மக்களுக்கும் உதவாமல் மண்ணில் வடிந்து வீணாகி விடுகிறது. அந்த களத்தில் பாத்திரத்தில் சேர்ந்தால் மக்களுக்கு பயனடையும், ஒரு குழந்தை கன்றுக்கு கொடுத்திருக்கலாம், அப்படியும் பயனடையாமல் வீணாக போவது போல தலைவியின் அழகும் வனப்பும் தன் தலைவனுக்கு பயன்படாமல் பசலை நோய் தின்று தீர்த்து விடுகிறது. எனவே அந்த தலைவனுக்கு உதவாத அவளுடைய அழகு பசலை நோய்க்கு ஆட்பட்டு விடுகிறது. இப்படியெல்லாம் தன்னுடைய கவிநயத்தை பயன்படுத்தி வெள்ளி வீதியார் அவர்கள் இந்த பாடலை வடித்திருக்கிறார். கயமனார் என்னும் சங்க புலவர் இயற்கை காட்சியினை தன் கவித்திறத்தால் கவி நயத்தால் மிக அழகாக வளப்படுத்தி இருக்கிறார். பாசடை நிவந்த கணைக்கால் நெய்தல் என தொடங்கும் அந்த பாடலில் குளத்தில் வெள்ளம் பெருகும் போதெல்லாம் பெரிய நீர்ச்சுழியில் மாட்டி சிக்கி தவிக்கும் நெய்தல் மலர்கள் வெள்ளத்தில் மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கின்றன என்பதை எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார் என்றால், மூழ்கி விளையாடும் பெண்களின் கண்களுக்கு அதை ஒப்பிட்டு சொல்கிறார். இப்படி இன்னும் ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நம்மால் சொல்ல முடியும். காலம் கடந்த பின்னும் தங்கமும் வைரமும் எல்லோரும் மகிழும்படி தங்களுடைய பெட்டகங்களில் சேமித்து வைத்திருப்பதைப் போல சங்க இலக்கிய அகப்பாடல்கள் நாளும் படிக்கும் போதும் பேசும்போதும் ஆய்வுகளை மேற்கொள்ளும் போதும் எத்தனை ஆளுமை நிறைந்ததாக இருக்கிறது என்பதை சொல்லி மாளாது. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த சங்க இலக்கிய அகப்பாடல்களில் நம் உள்ளம் கவர்ந்த, மனதில் நிற்கும்படியான, மனதில் நிலைத்து நிற்கக்கூடிய பாடல்கள் அனைத்துமே கவிதை நயத்தோடு விளங்குகின்றன என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. எனவே சங்க இலக்கிய அகப்பாடல்களின் தனிச்சிறப்புக்கு காரணம் கவிநயமே 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 என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்க இலக்கிய அகப்பாடலின் தனிச்சிறப்புக்கு காரணம் கற்பனை வளமே கவிதை நயமே என்னும் தலைப்பில் 2 அணியினரும் இதுவரையும் பேசி முடித்திருக்கிறார்கள். சங்க இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் அகம் புறம் என்ற 2 பிரிவுகள் உள்ளன. காதலும் வீரமும் 2 கண்களாக சங்க இலக்கியத்திற்கு இருந்திருக்கிறது. அக இலக்கியம் என்று சொன்னாலே காதல் இலக்கியம்தான். சங்க இலக்கியம் அக இலக்கியம், தலைவனும் தலைவியும் காதலில் ஈடுபட்டு, அதாவது களவில் ஈடுபட்டு கற்பு வாழ்வில் முடிப்பதுதான் அந்த இலக்கியத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது.
தலைவன் தலைவியை அவளை சந்திக்க முடியாத இயலாத நிலையில் இருக்கிறான். தோழியை உதவிக்க நாடுகிறான். தோழியின் மூலமாகத்தான் களவு வாழ்க்கையை அவன் தொடர வேண்டும் என்ற காரணத்தினால் தோழியை நாடுகிறான். தோழி தன்னுடைய தலைவியினுடைய நெஞ்சத்தை அறிந்த பின்பு தலைவனுக்கு உதவி செய்கிறாள் தொடர்ந்து களவில் ஈடுபடுவதற்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் களவில் ஈடுபட்ட பிறகு கற்பு வாழ்க்கையை தோழிதான் வற்புறுத்துகிறாள். கற்பு வாழ்க்கை என்று சொன்னால் தலைவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், உடனடியாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறாள் தோழி. அதன் காரணமாக தலைவன் தன்னுடைய இல்லத்திலே பேசி பெற்றோர்களை அந்த தலைவியினுடைய இல்லத்திற்கு அனுப்பி திருமணம் செய்து கொள்ள கேட்கிறான். சங்க இலக்கியத்திலே பெரும்பாலும் சாதிய சமய வேறுபாடுகள் இல்லை. அதனால் தலைவனுடைய இல்லத்தில் சம்மதம் தெரிவிக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு. அப்படி ஒரு சில இடங்களில் தலைவனுக்கு திருமணம் செய்து கொள்ள இயலாத நிலை இருக்கிறது என்று சொன்னால் தலைவன் மடல் ஏறுவதற்கு தயாராக இருக்கிறான். ஐந்தினை என்பது அன்பின் ஐந்தினை என்பதில் மடல் ஏறுவதற்கான வாய்ப்பு இல்லை. மடல் ஏறுவதாக சொல்லுவான். ஆனால் கைக்கிளை பெருந்திணை என்ற துறையில்தான் மடல் ஏறுவதாக சங்க இலக்கிய அகப்பாடல்கள் காட்டுகின்றன. இப்படி ஒருவேளை தோழி அறிவுறுத்தியதன் பேரில் தலைவன் திருமணம் செய்து கொள்ள விழைகிறான். ஆனால் பெற்றோர்களுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் தலைவியும் தலைவனும் உடன்போக்கு மேற்கொள்ள முயற்சி செய்கின்றனர். அப்படி உடன்போக்கும் சங்க இலக்கிய பாடல்களில் இருக்கின்றன. இவ்வாறு தலைவனும் தலைவியும் களவில் ஈடுபட்டு பின்பு கற்பு வரைவு செய்து கொண்டு அவர்கள் திருமண வாழ்க்கையை மேற்கொள்கின்றனர். இதைத்தான் சங்க இலக்கியம் பெரும்பாலும் காட்டுகிறது, அக இலக்கியங்கள். இதில் கற்பனை மிக அற்புதமாக இருக்கிறது. அதை 4 பேரும் மிக சிறப்பாக நம்மிடம் தெரிவித்தார்கள். இருந்த போதிலும் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றே என்று தலைவனுடைய அன்பு, தலைவிக்கு தலைவனுடைய அன்பு எப்படிப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் மிக உயர்ந்தது. இந்த நிலப்பரப்பில் நிலம்தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய இடமாக இருக்கிறது. அதற்கடுத்து உயர்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னால் வானம் இருக்கிறது. ஆழம் என்று சொன்னால் கடலின் ஆழம். இப்படி மிகச்சிறந்த கற்பனையை நம்முடைய சங்க இலக்கிய புலவர்கள் கொண்டு வந்து நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றே என்று தன்னுடைய காதலை தலைவி வெளிப்படுத்துகிறார். அதை போலவே இன்னொரு பாடல் இருக்கிறது. பூ இடைப்படினும் யாண்டு கழிந்தன்ன நீர் உரைமகன்றில் புணர்ச்சி போல என்று குறுந்தொகை பாடல் ஒன்று வருகிறது. என்னென்று சொன்னால் ஒரு குளத்திலே நீர் இருக்கிறது. அந்த நீரிலே மலரின் காம்புகள் இருக்கின்றன. அங்கே மகன்றில் பறவை அந்த குளத்திலே இருக்கின்ற ஒரு மலரின் காம்பில் இருவரும் பிரிந்து செல்வதாக சொல்லுகிறார். அப்படி பிரிந்து செல்லும் ஒரு நொடி பிரிவானது அந்த 2 பறவைகளுக்கும் ஒரு ஆண்டு பிரிந்ததாக அங்கே மிகச்சிறந்த கற்பனையை நம்முடைய சங்கப்புலவர் வைக்கிறார்கள். இப்படி இந்த அன்பு தலைவனுடைய அன்பு எவ்வாறு மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்பதை சங்கப்புலவர்கள் கற்பனை மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை போலவே நம்முடைய கவிதை நயமும் இந்த சங்க பாடல்களில் மிகுந்திருக்கின்றன. செல்வத்தை தேடி பிரிவதை விட வறுமையிலும் இளமையிலும் காதலும் ஒரு சேர வாழ்வதே வாழ்க்கை என்று தோழி தலைவனிடம் கூறுறார். வாழும் நாளெல்லாம் இல்லத்தை இருந்து இருவரும் தத்தம் ஒரு கை கொண்டு தழுவி ஒரே ஆடையை கிழித்து இருவரும் உடுத்துக்கொள்ளும் வறுமை மிக்க வாழ்க்கையாக இருந்தாலும் பிரியாது உள்ளம் ஒன்றி வாழ்வதே வாழ்க்கை அப்படின்னு சொல்றார் தலைவி. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்ன, ஒரு அரசன் கூட கரிகால் பெருவளத்தான் என்ற அரசன் பாடுவதாக ஒரு பாடல். தன்னுடைய பட்டினம் மிகச்சிறந்த நாடாக இருக்கிறது. அந்த நாட்டில் வளம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் இவ்வளவு வளம் இருந்தாலும் கூட இந்த நாட்டை உனக்கே அளிப்பேன் என்று ஒரு தலைவனுக்கு கொடுத்தாலும் கூட அந்த தலைவன் தலைவை விட்டு பிரிந்து செல்வதில்லை என்பதாக ஒரு பாடல் வருகிறது. இவ்வாறு பிரிவு என்பது சங்க இலக்கிய பாடல்களில் மிக அதிகமாக காட்டப்படுகிறது. தலைவனும் தலைவியும் பிரிந்திருப்பதை விரும்பவில்லை. எனினும் கூட பொருள் வயில் பிரிதல் என்ற காரணத்தால் தலைவன் பிரிய வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவன் பொருளாதாரத்தை ஈட்டி வந்தால்தான் குடும்பம் கற்பு வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். ஆனால் தலைவன்
கார்காலத்தில் நான் வருவேன் என்று உறுதியிட்டு சொல்லிவிட்டு சென்று விடுகிறான். ஆனால் தலைவி பிரிவு துயர் தாழாமல் பசலை அடைந்து அவளுடைய உடல் மெலிந்து காணப்படுகிறதாக சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கின்றன. குறிப்பாக கம்ப ராமாயணத்திலே ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அவருடைய தாய் கைகையை அழைத்து நீ 14 ஆண்டுகள் வனவாசம் செய் என்று சொன்னவுடனே சீதையிடம் சென்று நீ இங்கேயே இரு, நான் மனம் சென்று வருகிறேன், காட்டுக்கு ஏகுகின்றேன் என்று ராமன் சொல்லும் பொழுது சீதை சொல்லுகிறாள், உன்னை விட நின்னை விட சுடுமோ பெருங்காடு என்று சொல்லுகிறாள். இவ்வாறு அந்த பிரிவு என்பது எல்லா இலக்கியங்களிலும் காதலன் காதலி பிரிவு என்பது மிக பெரியதாக இருக்கிறது. சங்க அகப்பாடல்களிலும் அது இருக்கிறது. அதைத்தான் சுட்டி காட்டினார் நம்முடைய இளவரசி சங்கர் அவர்கள். ஒரு பாடலிலே தானும் உண்ணாது களமும் நிறையாது தன்னுடைய அந்த பாலானது எப்படி மண் வீணாக போகிறதோ அதை போல தன்னுடைய தலைவனுடைய அழகு வனப்பு இரண்டும் தலைவனும் உண்ணாமல் அது தலைவனுக்கும் பயன்படாமல் பசலை உண்ணுவதாக காட்டப்படுகிறது. இவ்வாறு சங்க இலக்கிய பாடல்களிலே பிரிவு துயர் என்பது மிக அதிகமாக காட்டப்படுகிறது. அந்த பிரிவு துயரில் நம்முடைய பாடகர்கள், நம்முடைய புலவர்கள் கற்பனை திறத்தையும் கவிதை நயத்தையும் உள்ளடக்கி தான் இருக்கிறார்கள். இப்படி நிறைய பாடல்கள் நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த எடுத்துக்காட்டுகளில் ஒரு பாடல் என்பது நீங்கள் என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்துழியம் நாளனுக்கு திருநாளாகும் என்று பாவேந்தன் பாரதிதாசன் பாடுவான். இந்த தமிழ் உயர வேண்டும், அந்த தமிழுக்காக நான் என் உயிரையும் ஈவேன் என்று சொல்லுவான். இந்த பாடலிலே ஒரு கவிதை நயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அந்த கற்பனை திறன் வேண்டும். அதே போலவே பாரதி பாடுவான், நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி எனை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்று பாரதி பாடுவான். எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் பாரதிதாசன் கிட்டறிய காதற் கிழத்தியிடும் வேலை விட்டெறிந்த கல்லை போல் மேலேறி பாயாதோ கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மலையும் ஓர் கெடுகாம் என்று பாவேந்தன் பாடுவான். இப்படி எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய கற்பனை திறன் ஒரு பாடலிலே இருக்கிறது என்று சொன்னால் அந்த பாடலை நாம் பாடுவதற்கும் அதை ரசிப்பதற்கும் வெகுவாக இருக்கும். பாரதிதாசன் அப்படி ஏகப்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். ஏடெடுத்தேன் என்னை எழுதென்று சொன்னது வான் என்று சொல்லுவார். இப்படி இந்த சங்க இலக்கிய புலவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கடுத்து வந்த இடைக்கால புலவர்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது வருகிற 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு புலவர்கள் கவிஞர்களாக இருந்தாலும் சரி, கற்பனை வளம் இல்லாமல் ஒரு பாடலை இயற்றினால் அது மிகப்பெரிய வெற்றியை பெறாது என்பதுதான் நிதர்சன உண்மை. புதுச்சேரியில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பாரதி பாடிய கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் கவிதை நயம் இருக்கத்தான் செய்யும். மிகச்சிறந்த கவிதை நயத்தை எல்லாம் உள்வைத்துத்தான் பாரதி பாடியிருக்கிறான். இருந்தாலும் கற்பனை வளம் இல்லை என்று சொன்னால் ஒரு பாடல், ஒரு இலக்கியம் வெற்றி பெறாது என்பதுதான். எப்படி ஒரு பெற்றோர், தாய் தந்தை இருக்கிறார்கள், ஒரு குழந்தை இருக்கிறது, தந்தையும் அன்பு செய்வான், தாயும் அன்பு செய்வாள். இருந்தாலும் தாயினுடைய அன்பு ஏதோ ஒரு வகையில் தந்தையினுடைய அன்பை விட மிக்க இருப்பதை போல சங்க இலக்கிய பாடல்களில் கற்பனை வளமும் இருக்கின்றன, கவிதை நயமும் இருக்கிறது. ஆனாலும் கூட கவிதை நயத்தை விடவும் கற்பனை வளம் அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் 2000 ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்றைக்கும் நாம் சங்க கவிதை, தமிழ் கவிதைகளை ரசித்து கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம், உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். அதன் வழியாக நாம் நல்ல குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, ஆகவே சங்க இலக்கிய அகப்பாடல்களின் தனிச்சிறப்புக்கு காரணம் கற்பனை வளமே என்று என்னுடைய தீர்ப்பை அளித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.